சென்னையில் செல்போன் சார்ஜரை ஈரக்கைகளுடன் போடுவதற்காக சென்ற 14 வயது சிறுமி அனிதா உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுபோன்ற மின் விபத்துகள் வராமல் தடுப்பது எப்படி, அதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அந்த துறையைச் சேர்ந்த விவேக் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் பேசலாம். விவேக், சென்னையில் அந்த 14 வயது சிறுமி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம், செல்போனை ஈரக்கைகளால் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் தேவை இந்த மாதிரியான விஷயங்கள்ல? கண்டிப்பா என்ன ஒண்ணுனா, ஈரக்கையோட தொடுறது மட்டும் இல்ல, அதுல வந்து எர்த் இண்டக்ஷன் வருது. ஏன்னா சார்ஜர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எர்த் கன்வெர்ட் பண்ணாது, வெறும் ஃபேஸ் நியூட்ரல், அதற்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பொறுத்து தான் அந்த மொபைல் வந்து ரன் பண்ணுவாங்க. ஆனா சில நேரத்தில் சார்ஜர் ஏதாவது ஹீட்டா இருக்குது, இல்ல ஏதாவது ஸ்பார்க் வருது அப்படின்னாலும் கூட அந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. என்னன்னா அந்த ஒரு 10 வருஷம் தான் ஒரு ஒயரிங் தாங்க, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒயரிங்கை மாத்திரணும், ப்ராப்பரா எர்த்து செக் பண்ணிக்கணும். குழந்தைகள்கிட்ட வந்து முதல்ல சார்ஜர் கொடுக்கறது, இந்த மிக்ஸி ஆன் பண்ண சொல்றது, கிரைண்டர், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற சொல்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெரியவங்களா இருந்தாலும் செப்பல்ஸ் போட்டுக்கணும். ஒரு எர்த் இண்டக்ஷன் வருது அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும். மீட்டர் ஒயரிங் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏதாவது சுவிட்ச் ஃபால்ட் இருக்குன்னா கையோட அதை மாத்திரணும். குழந்தைகளுக்கு கையற்ற அளவில் அந்த சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடாது. பொதுவாக வீட்டில் அவங்க அதை பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி வரும்போதும் சரி, எலக்ட்ரானிக்னு சொல்லி வரும்போது சரி, கம்பல்சரி வீட்டில் இருக்கிறவங்க செருப்பு யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் பயன்படுத்தணும். ஈரத்தோடு இருக்கிற இடங்களுக்கு வந்து வெறுங்கால போகிறது, இந்த ஈரக்கையில் போய் தொடுறது, இந்த ஹீட்ரு மிக்ஸ் பண்ணதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் குறிப்பிட்ட நல்லா ஒரு 10 வருஷம் அதை தாண்டி அதிகபட்சமாக இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்றது அதனுடைய விளைவுகள் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது, ஒயர் டெம்பர் ஆகிறது, இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய வீட்டில் பார்த்தா இப்போ உடன் பாக்ஸ் கிடையாது, எல்லாமே மெட்டல் பாக்ஸ். ஈஸியாக வந்து வாலில் வந்து இண்டக்ஷன் வரக்கான வாய்ப்பு அதிகம். அதனால எர்த் ப்ராப்பராக எனி டைம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கணும். அதேமாதிரி இந்த லேப்டாப் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது, மொபைல் வந்து சார்ஜ் போட்டு பேசுறது, கேம் விளாடுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது. எனி டைம் சுவிட்ச் எல்லாமே ஆஃப் பண்ணி இருக்கணும். பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அது கரெக்டாக இருக்கணும். இந்த நார்மலாக இப்போ மொபைல் வந்து சார்ஜ் போட்டுட்டு கேம் விளையாடுறது, இல்லாட்டி சார்ஜ் போட்டுட்டே பேசிட்டு இருக்கிறது, இது போன்ற சமயங்களில் செல்போன்கள் வெடிக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு வந்து என்ன காரணம்? மின் கசிவு காரணமா, இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து காரணமா? அது மோஸ்ட் மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுனால தான். ஏன்னா ஒரு அடாப்டர், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரன்னிங்ல இருக்கும்போது அது ஒரு ஓவர் ஹீட் கொடுக்கும். ஒரு ஓவர்லோடு தாங்காம அந்த பேட்டரி வெடிக்கிறதுனால தான் அந்த போன் வெடிக்கக்கூடிய அந்த காரணங்கள் வந்து நடக்குது. அது வந்து மின்கசிவு அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஆனா மின்கசிவு ஏற்படுறதுனா, இப்போ நம்ம ஒரு பிளக் பாயிண்ட்ல வந்து இப்போ நம்ம ஒரு வாஷிங் மிஷின் போடுறோம், அதே பிளக் பாயிண்ட்ல கொண்டு போய் நம்ம அந்த சார்ஜர் போடும்போது அந்த பின்னோட அந்த மோட்டிங் வந்து கொஞ்சம் பெருசாகும், லூஸ் ஆகுறது, அப்புறம் போகும்போது ஸ்பார்க் வருது. இந்த மாதிரியான காரணங்களால விபத்து நடக்கிறது அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. அதனால முதல்ல வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த போன் யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்துக்கணும். அது என்ன பர்டிகுலரா ஃபோன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா செருப்புலாம் போட்டுக்குங்க, சார்ஜ் போட்டு ஃபோன் பேசாதீங்க, சார்ஜ் போட்டு விளையாடாதீங்க. லேப்டாப் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான், வெளியே வரும்போது அந்த லேப்டாப்போட சார்ஜரு, அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே கட் ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்புறம் வீட்டில் வந்து ப்ராப்பராக அந்த ஃபீஸ் கேர் எல்லாம் இல்லாமல் எம்சிபி யூஸ் பண்ணுறது, இஎல்சிபி கட் ஆஃப் ஓவர் அது கரெக்டாக இருக்குதா எல்லாம் செக் பண்ணுறதுக்கான அந்த சோர்ஸை வந்து எல்லா வீட்லையும் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா. அதை மீறி அதை கம்ப்ளைண்ட் உடனே ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அதை சரி பண்ணி எப்பவும் மெயின்டெனாக வச்சுக்கிறது குழந்தைகளுக்கு சரி, வீட்டில் பெரியவங்க வயசானவங்களுக்கு சரி. இப்போ ஒரு பாத்ரூம் போய் போறாங்க, ஒரு ஹீட்டர் போட்டு வச்சுட்டு உள்ள போகும்போது அந்த செவுத்துல ஏதாவது இண்டக்ஷன் இருந்ததுன்னா அந்த செவுரு ஃபுல்லா அந்த ஈரம் இருக்கக்கூடிய இடத்துல பாஸ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். வீட்டுக்குள்ள போறவங்க செருப்பு போட்டுக்கணும், ஈரக்கையோட போய் தொடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றவங்களாம் அதெல்லாம் ரொம்ப கவனமா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்குது. நல்லா அது கவனமா அது பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ இந்த மின்கசிவு அப்படின்றது வந்துச்சுன்னா டக்குன்னு உடனே ட்ரிப் ஆகிற மாதிரியான நிறையா மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வீடுகளில் பயன்படுத்தும் பொழுது அது யூஸ் ஆகுமா? அது எப்படி? அது யூஸ் ஆகும். ஏன்னா அதான் அந்த ஃபீஸ் கேரியல்னா சிலது வந்து ஓவர்லோடு தாங்காம, ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்பியினுடைய தன்மை பத்தலைன்னா ஒன்று டேரக்டா போகும். ஆனா இந்த எம்சிபி, இஎல்சிபி, ஆர்சிபி இதெல்லாம் வந்து அந்தந்த நேரமே ஒரு எர்த்து கன்வெர்ட் ஆகலனாலும் டக்குன்னு அப்பயே ஷடன் ஆகி வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பவர் கட் ஆஃப் ஆயிரும். ஏன்னா பெஸ்ட் அதுதான் எம்சிபி, இல்லைன்னா இஎல்சிபி, ஆர்சிபி இது போட்டுக்கிறது தான் ப்ராப்பர் எலக்ட்ரிக்கலுக்கான சூட்ஸ். அதுதான் இப்போ இந்த சம்பவம் நடந்த வீடுகளில் இது போன்ற முன்னெச்சரிக்கை பழைய மெத்தட்ல இருந்ததுனால இந்த விபத்து ஏற்பட்டுருக்குமா? அதை எப்படி பார்க்கலாம்? அதை இல்ல, அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா ஒயரிங் ரொம்ப பழசா இருந்தாலும் அந்த ஒயரினுடைய அந்த கடினத்தன்மைக்கு தகுந்த மாதிரி அது பவரை வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுக்கறதுக்கான தன்மை இல்லாம போகும்போது கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஒருவேளை அந்த வீட்டில் வெறும் நார்மலா ஒரு சப் மீட்டர் வச்சிருக்காங்க, இல்ல ஒரு மெயின் மீட்டர் இருந்து டைரக்டா வருது, ஒரு ஃபீஸ் கேரியல் மட்டும் தான் இருக்குன்னா அதுக்காகவும் இந்த மாதிரியான காரணங்கள் வந்து விபத்து நடக்கிறதுக்கு பெரும் காரணமா இதுவும் அமையுது. குறிப்பா ஈரக்கைகளோட வந்து இது போன்ற விஷயங்களை தரக்கூடாதுங்கிறப்ப மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் தினசரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க இது போன்ற விஷயங்களை எந்த அளவுக்கு எச்சரிக்கையோட இருக்கணும்?
பழைய கிரைண்டர் மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா அது மெட்டல் பாடி, அதனால வந்து கண்டிப்பாக அதில் இண்டக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது கரண்ட் பாஸ் பண்ணுக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ஃபைபர் மெட்டல் தான். ஆனால் என்னன்னா இப்போ இருக்கிற இந்த ஃபைபர் மெட்டல் வந்து உள்ள கேன்சல் ஆயிருச்சு, அந்த எர்த் இண்டக்ஷன் வருதுன்னா வெளியே தெரியாது. ஆனால் உள்ள வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, ஃபயர் ஆகுது, அந்த மாதிரியான காரணங்கள் ஜாஸ்தி நடக்கும். மின்சார பொருட்களை பயன்படுத்தும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பது இந்த துறையைச் சேர்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வயர்களை மாற்றிவிட்டு புதிய வயர்களை மாற்றிக்கொள்வது என்பது ஒரு நல்ல சிறந்த ஒரு பாதுகாப்பான நடைமுறை என்பதும் இந்த துறையில் இருப்பவர்களது கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.